ஒரு ரிமோட் கண்ட்ரோல் போட் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வீடியோவை தான் வந்து மிஸ்டர் இந்தியன் ஆக்டர் அப்படிங்கிற பண்ணியிருந்தாரு. நீங்க ரிமோட் கண்ட்ரோல் இந்த கார் விளையாண்டுருப்பீங்க, இல்லாட்டி ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற ஹெலிகாப்டர் விளையாண்டுருப்பீங்க. ஆனா இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு போட்டு. இது நிஜமா பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ அதுக்காகவே வந்து ஒரு குளத்துக்கிட்ட வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் பண்றாங்க. அது பார்க்கறதுக்கு சும்மா வேற லெவலா இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டரி இருக்குது, அதுக்கப்புறம் ரிமோட் இருக்குது, வந்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. கடைசியா வந்து அவ்வளவு பெரிய போட்டுமே இருக்குது. இந்த போட்டு நார்மலா வந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகுமா. அது பார்க்கறதுக்கே செம்ம கூலா இருக்குது. அட்டாச்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் அட்டாச்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டு அதுல பேட்டரியுமே பக்காவா போட்டு முடிச்சிட்டு அது பார்க்கறதுக்கு சும்மா வேற லெவலா இருக்குது. இதே போட்டோட ஸ்மால் சைஸ் ரிமோட் கண்ட்ரோலுமே இருக்குது. அதை தனியில விடுறப்ப அதுவே நல்லா சூப்பரா போகுதுன்னா பாத்துக்கோங்க. ரிமோட் ஒன்று தான் இருக்குது, அதுவே நல்லா தான் போகுது. ஆனா இந்த பெருசு விட்டா எப்படி இருக்கும் அதான் இந்த வீடியோவே. அந்த பெருசை உள்ள வச்சுட்டு எல்லாமே இந்த ஜாய்ஸ்டிக்ல செம ஈஸியா தான் இருக்குன்னு சொல்றாப்ல. இப்போ உள்ள விட போறோம் அப்படின்னு வச்சுட்டு மூவ் பண்றாரு. நிஜமே நல்லாவே போகுதுங்க. ஆனா வந்து சும்மா வளைச்சிட்டு வரப்ப மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ரொம்ப டைம் ஆகுது வளைச்சிட்டு வரப்பன்னு சொல்றாரு. இப்போ அது திரும்பி கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து ஃபுல் ஸ்பீட்ல ஓட போறோம் அப்படின்னு சொல்றாப்ல. அதை உள்ள வச்சுட்டு அமுக்கு நட செய்ய பயங்கர ஸ்பீடா போகுது. அது பயங்கர ஸ்டேபிளாவும் இருக்குது. நான் தண்ணிக்குள்ள வந்து அவ்வளவு ஸ்பீடா போயுமே வந்து அதுல இருக்க ஸ்டெபிலிட்டி வந்து குறையவே இல்ல, செம்மையா இருக்குது. சூப்பரா சர்க்கிள்லாம் அடிக்குதான் பாத்துக்கோங்க. சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, அது சூப்பரா சர்க்கிள் அடிக்குது. அந்த போட்டை வச்சு செம்ம ஜாலி பண்றாங்க, செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போட்டை வச்சு. இந்த மாதிரி போட்டை நீங்க வாங்குவீங்களா அப்படிதான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நம்ம சேனலை.